ஐயோ ச்சே, ஒரு நாள் குடிச்சதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏய் சரவணா, இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. மார்க்கோட அடுத்த டார்கெட் யாருன்னே தெரியல. நீ போய் தீபிகா பாரு. ஏய் நீ வாடா, நம்ம உங்க மாமா ஃபாலோ பண்ணலாம். வா. சரவணா, தீபிகா பத்திரம்டா. தீபிகா கொல்லாத பாக்க நீ ஓட மாட்டேன். ஏய் ஓட மாட்டேடா. டேய் 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 ஏய் என்ன பண்ற? ஏய் யார் அடிக்குற? தீபிகா உனக்கு ஒண்ணு ஆளு. அப்பா நடுத்தா நீங்களா? யோ நீயா? என்ன அடிச்சீங்க? ஆமாண்டா, ஏன் அடிச்ச? தீபிகா நீ சுமாரு. இந்த புலி முட்டை உன கொல்றதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்கான். லூசாடா நீ? யானா எதுக்குடா என்ன கொல்லணும்? என்னது அண்ணாவா? பின்ன எம்ஜிஆரா? தீபிகா உங்க கூட பிறந்த தங்கச்சியா? இல்ல, 20 வருஷம் கேப். ஐயா யாரு? 20 வருஷ கேப்புக்கு சொந்தக்காரர் எங்க அப்பா. ஐயா நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அதை ஏண்டி கேக்குற? நீ குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்த நேரத்துல இங்க பெரிய கூப்பாடே நடந்து போச்சு. ஏங்க அவரேதான் நம்ம தலைமுறைக்கு தலைவாரி பூ வச்சு அழகு பார்த்த புண்ணியம் சரவணன். வணக்கம் சார். அண்ணா, இவனை எப்படி உனக்கு தெரியும்? என்ன தீபிகா அப்படி கேட்ட? மலடின்னு பேர் வாங்கின உங்க அண்ணி இன்னைக்கு மெலடி சாங் கேட்டு குழந்தைய அங்கேயும் இங்கேயுமா வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் இவர் தான். நமக்கு சந்ததி கொடுத்த சரவணனுக்கு சூடா ஒரு டீ போட்டு கொண்டு வா போ. ஆமா, இவரை முன்னாலே உனக்கு தெரியுமா? உங்ககிட்ட சொல்றதுல என்ன சார் இருக்கு? தீபிகாவும் நானும் சின்சியரா லவ் பண்றோம். லவ் பண்றீங்களா? உண்மையா? ஆமா சார். இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவன் என்ன வேலை பண்றான்னு தெரியுமா? இவனை முழுசா உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணா. தெரிஞ்சுதான் இவனை நீ காதலிக்கிறியா? ஆமாண்ணா. நீ யாரு? என் தங்கச்சி ஆச்சே, நீ கொடுத்து வச்சவமா. மேட்டர் சார், நீங்க எங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சது பிச்சைக்கார தட்டுல பீஸா விடுதா மாதிரி. we are very happy. அண்ணா சும்மா இருண்ணா. சுமாருமா. மேட்டர் சார், இனிமே நீங்க மேட்டர் சார்ல மாப்பிள்ளை சார். அண்ணா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய் வெளிய போ. தீபிகா சொன்னா புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு பிரச்சனை. நீதாண்டா எனக்கு பிரச்சனையே. எனக்கு என்ன தலையெழுத்தா? அவன் கையில கால்ல விழுந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்தா பெரிய இவனாட்ட போகாம இருந்திருக்க. ஐயோ அது இல்ல தீபிகா. மூடா வாயே, நீ எல்லாம் உருப்படவே மாட்டே. கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்ப. உனக்கு அந்த செக்ஸ் ப்ரோகிராம் தான் கரெக்ட். பா. கண்டுபிடிச்சிட்டேன். என்னப்பா? இவன் வெட்கப்படாம கேளுங்க, சரவணன் தானே? கில்லாடி. மாப்பிள்ளை சார், என்ன விட உங்க மாமனார் தான் உங்க ப்ரோகிராமோட தீவிர ரசிகர். முந்தா நாள் எபிசோட்ல அவர் சார் போட்டோம். ப்ளீஸ், நான் கிளம்புறேன் சார். தீபிகாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு அவளை எங்கேயும் தனியாக அனுப்பாதீங்க. நீங்களும் கூட போங்க. உங்களால் முடியல என்கிட்ட சொல்லுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். வரேன் சார். வரேன்யா. அப்பா, நம்ம தீபிகா கழுத்துல தாலி கட்ட போற மாப்பிள சரவணன் தான் நான் முடிவு பண்ணிட்டேன். இத நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன்டா. போடா போய் சரக்கு எடுத்தாடா. நீ திருந்தவே மாட்டிய, உனக்கு தண்ணியில தான் கண்டோம். யோ ஜேம்ஸ், எங்கேயா போறான் அந்த கிழட்டு முதேவி? ஒருவேளை ஸ்மக்லிங் ஏதாவது பண்றானா? இவன் மூஞ்சிக்கு அவ்வளோலாம் ஒருத்தலடா. திரும்பிட்டான். சீக்கிரம் போ. யார் வீட்லயும் நாய்க்கு சோறு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உச்சு உச்சு உச்சுன்னு கூப்பிடுறாங்க.
ஏய் இங்கேருந்து தான் சத்தம் வருது. வா. போதும் மாமா வலிக்குது. இது பட்டுக்கால். இந்த பட்டுக்கால்ல சிட்டுக்குருவியோட ரெக்கப்பட்டாலே வலிக்கும். அவ்வளவு மென்மையானது. பஞ்சு மாதிரி கால் இது. மாமாவோட கை முரட்டு கை, இரும்பு மாதிரி. வலிக்காது வலிக்காது என்ன வலிக்காது. ஏன் மாமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அதை எப்படி சொல்றது? யானைக்கு ஏன் கரும்பு பிடிக்கும், குரங்குக்கு ஏன் வாழைப்பழம் பிடிக்கும்? அதுங்களை பதில் சொல்ல சொல்ல நானும் சொல்றேன். ஓ மாமா உண்மையை சொல்லுனா. சொல்லட்டுமா ஆ, சொல்லட்டுமா ஆ, சொல்லட்டுமா? சொல்லு. யூ ஆர் மை ட்ரீம் கேர்ள். வர வர வெள்ளையா எதை பார்த்தாலும் வாமிட்டா வருது. நிஜமாவா? கருப்பு தான் கிக்கு. அதுலயே நீ செம்ம கிக். யோ ஜேம்ஸ் ஷூட் பண்ணியா? என்கிட்ட துப்பாக்கி இல்லைடா. யோ செல்போனை ஷூட் பண்ணியா? வீட்டுக்காரர்னா ஹவுஸ் ஓனர். வாடி 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 வெளில வாடி உன்னை வச்சுக்கிறேன். ஜூம்போ. என்ன அங்கிள் இந்த பக்கம்? அது வீட்டில் சாப்பாடு செய்யலை, அதனால தான் வயிறு பசிதா, டைம் ஆச்சு, டின்னர் சாப்பிட்லான்னு வந்தேன். சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ஓகே. என்னமோ வெள்ளை டீசென்ட் பரம்பரைன்னு சொன்னீங்க. டைனாசர் போட்ட சாணி மாதிரி இருக்கா? அவ கூட ஜல்சா பண்ணிட்டு வந்துருக்கீங்க. அந்த சாணி அவ என்னோட பழைய ஃப்ரெண்டு தெரியுமா? பார்த்தாலே தெரியுதே சார், ரொம்ப பழசு. மரியாதையா சொல்றேன், உன் பொண்ணை கட்டி கொடு. டாய், கட்டி கொடுக்கறதுக்கு அவ ஒன்றும் தயிர் சோறோ புளி சோறோ கிடையாது. அவ என் பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வாங்க, இதை கொஞ்சம் பாருங்க. பாரு. டாய், யார் எடுத்தது? கிளாரிட்டியோட எடுக்க வேணா? ஏய், கிளாரிட்டி கம்மியா? இதை மட்டும் நான் ஃபேஸ்புக்ல போட்டேன். போடுற எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். யோ, உன் மானம் போடியா? டேய், நான் கிராஃபிக்ஸ்னு சொல்றேன். சாமியாருங்க சொன்னா நம்புறாங்க, நான் சொன்னா நம்ப மாட்டாங்களா? நீ போடு எந்த சேனல்ல வேணாலும் போடு, நானே ஆட் பண்ணுறேன். போடு. இந்த பாரு, அடுத்த தடவையாவது ஒழுங்கா எடுக்கிறது பாரு. வேண்டாம் குரங்கு மாதிரி கும்பு வந்தாருன்னா தள்ளி போ. ஹலோ, சந்தோஷமா இருக்கியா சரவணா? நீ சொன்ன மாதிரி உன் காதலி, அதான் உன் எக்ஸ் லவர், அவளை நான் காலி பண்ணிட்டேன். ஏய் சரவணா, என்ன பாச்சு? ஒன்றும் இல்லை. தீபிகா, ஹலோ தீபிகா, நீ நல்லா இருக்கல? நான் நல்லதாண்டா இருக்கேன், நீ தான் லூஸ் ஆயிட்ட. அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, என் மேலே இருக்க கோவம்லாம் போயிடுச்சா? என்ன பண்றது, லவ் பண்ணி தொலைச்சிட்டனே. என்ன தீபிகா இப்படிலாம் பேசுற? வெட்டியா பேசிட்டு இருக்காத. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஏபிசி சிஇஓ உன்னை அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நான் போய் பார்த்துடுறேன். கிழிச்ச, உன்னை நம்ப முடியாது. நானும் உன் கூட வரேன். ஓகே ஓகே. அப்புறம் தீபிகா, குடும்ப அளவுக்கு நீ தனியாக இருக்காத. ராத்திரி தூங்கும் போது பாத்ரூம் கதவு, பெட்ரூம் கதவு எல்லாத்தையும் டைட்டாக போட்டுட்டு தூங்கு. மேக்ஸிமம் நீ சேஃபாக இருக்க பாரு. என்ன? ஹலோ ஹலோ. ஐயோ, இது நான் எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைக்க போறேனோ?